தமிழ் ஃபாஸ்ட். எஸ் எஸ், சூப்பர் தமிழ், வெல் டன். நான் சொன்ன டைமுக்குள்ள நீ உன்னோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்ட. இப்படி ஓடினா நீ தான் கண்டிப்பா வின் பண்ண போற. உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படி நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சு வா, அப்பா நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நிஜமா தான் சொல்றேன் தமிழ், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் கேட்பேன்ப்பா. எனக்காக நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. தமிழ், are you okay? பாரு, நீ ஓடணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் உன்னை இந்த டைமுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். பட் நாளைக்கு காம்படிஷன் போறதுக்கு உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். நீ போய் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கினா தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியும். போலாமா? ஏய், என்னாச்சு? தமிழ், ஏன் உன்னோட ஷூ கிழிஞ்சு போயிருக்கு? இதை போட்டுக்கிட்டா நாளைக்கு காம்படிஷன்ல ஓட போற? இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? இந்த ஷூவை போட்டுக்கிட்டு உன்னால எப்படி ஓட முடியும்? இல்ல தமிழ், இந்த மாதிரி ஷூவை போட்டு ஓடுறதெல்லாம் சரியா வராது. சப்போஸ் நீ ஓடுறப்போ இந்த ஷூ ப்ராப்ளம் ஆகி உன்னால ஜெயிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அந்த மாதிரி சான்ஸை நம்ம எடுக்கவே கூடாது. நானும் கவனிக்காம விட்டுட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. சரி வா, முதல்ல போய் உனக்கு நல்லதா ஒரு ஷூ வாங்குறோம் நம்ம. தமிழ், கண்டிப்பா நமக்காக ஏதாவது ஒரு கடை இருக்கும். வா போலாம். சீக்கிரம் வாங்க. இதோ வந்துகிட்டே இருக்கேம்மா. எவ்வளவு நேரம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? குழந்தை நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டு ஒரே அழுக. அவ தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா வாங்க சார், ப்ளீஸ் சார், எங்க நிலைமைய புரிஞ்சு பெரிய மனசு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்த காம்படிஷன் என் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் சார். என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. வாங்க சீக்கிரம். நீ பாப்பா கிட்ட போனை கொடுமா. இந்த பேசு. அப்பா எப்பப்பா வருவீங்க? வந்துகிட்டே இருக்கேன்டா பட்டு. நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டேன். சரியா? சார், நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். கடை எல்லாமே மூடிட்டாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். பா பா, யாருப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது? அது ஒண்ணு இல்லம்மா, ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு ஷூ வாங்க வந்திருக்காரு. அப்பா கடையை மூடிட்டு உன்னை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாக்லேட் வாங்கிட்டீங்களாப்பா? ஆமா வாங்கியிருக்கேன். அப்படின்னா நம்ம கடைக்கு அந்த அங்கிள் வந்திருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு ஷூ வாங்குறதுக்கு ஆசையா வந்திருப்பாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு ஷூவே எடுத்து கொடுத்துட்டு பொறுமையா வாங்கப்பா. எவ்வளவு நேரம் வேணாலும் நான் வெயிட் பண்றேன். சரிடா தங்கம், நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சரிடா தங்கம், அப்பா வச்சிட்டுமா? ஓகேப்பா. சரிடா. சார், என் பொண்ணு உங்களுக்கு ஷூ கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா. நீங்க என்ன வேணுமோ பாருங்க, எல்லா பிராண்டும் இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். போய் பாருங்க சார். இந்த மெடிசன்லாம் ஒரு நிமிஷம். ஓகே, சீக்கிரம் கொண்டாப்பா, கொண்டா. கொடுப்பா, கொடு. இந்தாங்க. ரொம்ப சாரி நன்றி தாத்தா. தாத்தா தாத்தா, ஏன் இவ்வளோ அவசரமா போறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒருத்தர் உயிரை காப்பாத்தான் இத நான் வாங்கிட்டு போறேன். இத சரியான நேரத்துக்கு நான் கொண்டு போனாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதனாலதான் நான் அவசரமா போறேன். தாத்தா, நீங்க என் கூட கார்ல வாங்கல, நான் உங்களை டிராப் பண்றேன். இந்த மருந்தை சீக்கிரமா கொண்டு போனாதான் அந்த பையனை காப்பாற்ற முடியும். இவங்க கார்லயே போயிடலாம். சரிங்க தம்பி.
தமிழ். தம்பி இல்லை இந்த மருந்தை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நான் கவனக்குறைவா வச்சுட்டு வந்துட்டேன் தம்பி, ரொம்ப நன்றி. இப்போ எப்படி இருக்கு அவருக்கு? மருந்தை கொடுத்தாதான் தெரியும். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன். இல்ல தம்பி, நீங்க இப்ப வரைக்கும் என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இனி நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நாங்கள் வரோம். வாங்க தம்பி. சார் சார் எங்க இருக்கீங்க? இங்க தமிழ் காணோம். ஹலோ, சாரி பாரதி, தமிழ் இப்போ என் கூட தான் இருக்கா. நான் தான் அவளை கூட்டிட்டு வெளியே வந்தேன். உங்க கூட இருக்காளா? ரெண்டு பேரும் எங்க சார் போனீங்க? அது தமிழுக்கு நைட்டில் தூக்கம் வரலன்னு கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா. அவள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லலை. ஓகே சார், நான் வீட்ல தமிழை காணுனதும் ரொம்ப பயந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி, எப்போ வருவீங்க? நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். ஓகே சார்.